வணக்கம். இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R15 வந்து ஃபுல் சர்வீஸ் ஜாப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் லைன் பை லைனாக நம்ம ஒரு சர்வீஸ் ஜாப்பாக பார்க்கலாம். இப்போ செயின் ஃபுல்லாகவே வந்து ஆயில் கரையாக இருக்குது. செயினுக்கு ஆயில் போடுறேன்னு சொல்லிட்டு நிறையா போட்டு ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம டீசல் போட்டு நல்லா வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த வந்து டஸ்ட்டு அந்த ஆயில் கரை எல்லாமே போகும். நம்ம டீசல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் செகண்ட் நம்ம வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வண்டியை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏர் ஃபில்ட்ரு தான் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 பக்கம் இருக்க ஷீல்டு, அதுக்கப்புறம் டேங்க்கை வந்து நம்ம வெளில எடுக்க போகிறோம். இதெல்லாம் வெளில எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஏர் ஃபில்ட்ரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஷீல்டையும் அதுக்கப்புறம் வந்து டேங்க்கையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. டேங்க்கு அடியில் இருக்க டியூபு கேபிள் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். தனியாக டேங்க்கை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரீஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். துணியை வச்சு நம்ம பாக்ஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் டிஸ்க் பேடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்கோட போல் நெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்க் செட்டை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பழைய டிஸ்க் பேடை ரிமூவ் பண்ணிவிட்டு புது டிஸ்க் பேடை வந்து நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பழைய டிஸ்க் பேடை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில் இருக்க பிஸ்டனை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி வந்து நம்ம டிஸ்க் பேடு வந்து மாற்றும் போது அந்த பிஸ்டன் வந்து ஃப்ரீ பண்ணால் மட்டும்தான் வந்து லாக் ஆகாது. இல்லைனா வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் அந்த பிஸ்டன் வந்து ஃப்ரீ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து டிஸ்க் பேட் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணியாச்சு, லாக்கும் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து டிஸ்க் செட்டை வந்து டிஸ்க் பிளேட்டில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண போல் நெட் எல்லாமே ஃபுல் டைட் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். டிஸ்க்கு செட்டை வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம டிஸ்க்கு ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. பாக்ஸ் நல்லா டைட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேக் வீல் வந்து டிஸ்க் பேட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீல் போல் நெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஃப்ரீ பண்ணிவிட்டு வீல் ஆக்ஸலை ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம பேக் வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டிஸ்க் பேடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது டிஸ்க் பேடை வந்து ஃபிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய டிஸ்க் பேடை வந்து தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சொன்ன பிஸ்டனை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க புது டிஸ்க் பேடை வந்து டிஸ்க் செட்டில் போட்டு லாக் பண்ணிவிட்டு வீலில் எடுத்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வீல் போல் நெட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேக் டிஸ்க் பேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்க் ஆயில் வந்து டாப் அப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இன்ஜின் ஆயில் போல் நெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆயில் வந்து ட்ரை ஆக விட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆயில் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் போல்டு வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஜின் ஆயில் புது ஆயில் வந்து ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் தான், கார்பரேட்டர் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து க்ரீஸ் பேக் பண்ணிவிட்டு ஆயில் பேக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செயினுக்கு நம்ம வந்து ஆயில் போட்டு விட்டுடலாம்.
இப்போ செயினுக்கு ஆயில், அதுக்கப்புறம் கிரீஸ் பேக் பண்ணுறது எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து நம்ம கட்டிங் ஆயில் அடிச்சுட்டு வண்டியை நல்லா தொடச்சிடலாம். வண்டியை நல்லா தொடச்சதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் வந்து புதுசு சேஞ்ச் பண்ணியாச்சு. வண்டியோட ஃபுல் சர்வீஸ் ஜாப் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Thank you for watching.